அனைத்தும் ஆண்டவருடையவை. நில உலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டவர் அவரே, ஆறுகள் மீது அதை நிலைநாட்டியவரும் அவரே. எபிரேயர்களின் சிறுவர் குழாம் ஒலிவ கிளைகளை பிடித்தவராய், உன்னதங்களிலே ஓசன்னா என்று முழங்கி ஆர்ப்பரித்து ஆண்டவரை எதிர்கொண்டனரே. ஆண்டவரது மலையில் ஏறக்கூடியவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைப்படாத கைகளும் மாசற்ற இதயமும் உடையவர், பொய்யானவற்றை நோக்கி தம் ஆன்மாவை உயர்த்தாதவர், வஞ்சக நெஞ்சோடு ஆணையிட்டு கூறாதவர். எபிரேயர்களின் சிறுவர் குழாம் ஒலிவ கிளைகளை பிடித்தவராய், உன்னதங்களிலே ஓசன்னா என்று முழங்கி ஆர்ப்பரித்து ஆண்டவரை எதிர்கொண்டனரே. இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார். தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளரென தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே, யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. எபிரேயர்களின் சிறுவர் குழாம் ஒலிவ கிளைகளை பிடித்தவராய், உன்னதங்களிலே ஓசன்னா என்று முழங்கி ஆர்ப்பரித்து ஆண்டவரை எதிர்கொண்டனரே. வாயில்களே, உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள். தொன்மை மிகு கதவுகளே, உயர்ந்து நில்லுங்கள். மாட்சி மிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சி மிகு மன்னர் இவர் யாரோ? வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவரே. இவரே போரில் வல்லவரான ஆண்டவர். எபிரேயர்களின் சிறுவர் குழாம் ஒலிவ கிளைகளை பிடித்தவராய், உன்னதங்களிலே ஓசன்னா என்று முழங்கி ஆர்ப்பரித்து ஆண்டவரை எதிர்கொண்டனரே. வாயில்களே, உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள். தொன்மை மிகு கதவுகளே, உயர்ந்து நில்லுங்கள். மாட்சி மிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சி மிகு மன்னர் இவர் யாரோ? படைகளின் ஆண்டவர் இவர். மாட்சி மிகு மன்னர் இவரே. எபிரேயர்களின் சிறுவர் குழாம் ஒலிவ கிளைகளை பிடித்தவராய், உன்னதங்களிலே ஓசன்னா என்று முழங்கி ஆர்ப்பரித்து ஆண்டவரை எதிர்கொண்டனரே. எபிரேயர்களின் சிறுவர் குழாம்
மக்களினங்களே களிப்புடன் கை கொட்டுங்கள், அக்களிப்புடன் கடவுளுக்கு குரல் எழுப்பி ஆர்ப்பரியுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்கு உரியவர், உலகனைத்தின் மாவேந்தரவரே. எபிரேயர்களின் சிறுவர் குழாம் வழியில் மேலுடைகள் விரித்தவராய், உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவரே என்று முழங்கி ஆர்ப்பரித்தார். மக்களை நமக்கு அடிபணிய செய்தவர், அந்நிய நாடுகளை நம் தாழ்பணிய வைத்தார். நம் உரிமை சொத்தை அவர் நமக்கு தேர்ந்தளித்தார். அது அவர் அன்பு கூறும் யாக்கோபின் மாட்சியாகும். ஆரவார ஒலியிடையே ஏறிச் செல்கிறார் கடவுள், எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். எபிரேயர்களின் சிறுவர் குழாம் வழியில் மேலுடைகள் விரித்தவராய், உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவரே என்று முழங்கி ஆர்ப்பரித்தார். பாடுங்கள், கடவுளுக்கு புகழ் பாடுங்கள். பாடுங்கள், நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். ஏனெனில் கடவுளே அனைத்துலகின் வேந்தர், ஞானத்தோடு பாடுங்கள். எபிரேயர்களின் சிறுவர் குழாம் வழியில் மேலுடைகள் விரித்தவராய், உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவரே என்று முழங்கி ஆர்ப்பரித்தார். கடவுள் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கின்றார். அவர் தம் திரு அரியணையில் வீற்றிருக்கின்றார். மக்களினங்களின் தலைவர்கள் ஆபிரகாமின் கடவுளுடைய மக்களோடு ஒன்று கூடுவர். ஏனெனில் மண்ணுலகின் மன்னர் அனைவரும் கடவுளுக்கு உரியவர். கடவுளே அனைத்துக்கும் மேலானவர். எபிரேயர்களின் சிறுவர் குழாம் வழியில் மேலுடைகள் விரித்தவராய், உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவரே என்று முழங்கி ஆர்ப்பரித்தார்.
புகழ்க. அழிவுறும் மனிதரும் படைப்பனைத்தும் யாவும் ஒன்றாய் புகழ்ந்திடுமே. கிறிஸ்து அரசே மீட்பரே, மாட்சி வணக்கம் புகழ் உமக்கே. எழிலார் சிறுவர் திரள் உமக்கு அன்புடன் பாடினர் ஓசன்னா. எபிரேயர்களின் மக்கள் திரள் குருத்துக்கள் ஏந்தி எதிர்கொண்டார். வேண்டலும் காணிக்கையும் பாடலும் கொண்டு உம்மிடம் இதோ வருகின்றோம். கிறிஸ்து அரசே மீட்பரே, மாட்சி வணக்கம் புகழ் உமக்கே. எழிலார் சிறுவர் திரள் உமக்கு அன்புடன் பாடினர் ஓசன்னா. பாடுகள் படும் முன் உமக்கவர்த்தம் வாழ்த்து கடனை செலுத்தினரே. ஆட்சி செய்திடும் உமக்கின்றே யாமிதோ இன்னிசை எழுப்புகின்றோம். கிறிஸ்து அரசே மீட்பரே, மாட்சி வணக்கம் புகழ் உமக்கே. எழிலார் சிறுவர் திரள் உமக்கு அன்புடன் பாடினர் ஓசன்னா. அவர்தம் பக்தியை ஏற்றீரே, நலமார் அரசே கனிவுடை அரசே. நல்லன எல்லாம் ஏற்கும் நீர், எங்கள் பக்தியும் ஏற்பீரே. கிறிஸ்து அரசே மீட்பரே, மாட்சி வணக்கம் புகழ் உமக்கே. எழிலார் சிறுவர் திரள் உமக்கு அன்புடன் பாடினர் ஓசன்னா. ஆண்டவர் புனித நகரத்தில் நுழைகையில் எபிரேயச் சிறுவர் குழாம் உயிர்த்தெழுதலை அறிவித்தவராய் குருத்து மடல்களை ஏந்தி நின்று உன்னதங்களிலே ஓசன்னா என்று மகிழ்வுடன் ஆர்ப்பரித்தார். எருசலேம் நகருக்கு இயேசு வருவதை கேட்ட மக்கள் எல்லாம் அவரை எதிர்கொண்டழைத்தனரே. குருத்து மடல்களை ஏந்தி நின்று உன்னதங்களிலே ஓசன்னா என்று மகிழ்வுடன் ஆர்ப்பரித்தார். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? என்னை பார்ப்போர் எல்லாரும் ஏளனம் செய்கின்றனர். உதட்டை பிதுக்கி தலையசைத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே, அவர் இவனை மீட்கட்டும். தாம் அன்பு கூர்ந்த இவனை அவர் விடுவிக்கட்டும் என்கின்றனர். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? தீமை செய்வோரின் கூட்டம் என்னை வளைத்து கொண்டது. நாய்களென அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணி விடலாம். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்?
என் ஆடைகளை தங்களிடையே பங்கிட்டுக் கொள்கின்றனர், என் உடையின் மேல் சீட்டு போடுகின்றனர். நீரோ ஆண்டவரே, என்னை விட்டு தொலையில் போய்விடாதேயும். என் வலிமையே, எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? உமது பெயரை என் சகோதரருக்கு அறிவிப்பேன். சபை நடுவே உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, அவரை புகழுங்கள். யாக்கோபின் மரபினரே, அனைவரும் அவரை மாட்சிமைப்படுத்துங்கள். இஸ்ராயேல் மரபினரே, அனைவரும் அவரை பணியுங்கள். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? கிறிஸ்து சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்திக் கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே